Hi friends, welcome to Sudhavin Illam all about life. இந்த vlog பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டம் vlog தான். ஒரு நாள் ஃபுல்லாக என்ன நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த vlogல காட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் காலையில் எழுந்திரிச்சு வந்த உடனே ஆஸ் யூஷுவல் பால்கனியெல்லாம் பெருக்கி தொடச்சி வாசக்காலுக்கெல்லாம் கோலம் போடுறது தான் ஃபர்ஸ்ட் வேலை. அது முடிச்சுட்டு இந்த இன்டோர் பிளான்ஸ்க்கெல்லாம் வாட்டர் போடணும். அதுவும் எந்த அளவுக்கு வாட்டர் இருக்குன்னு சாயிலை செக் பண்ணிவிட்டு அந்தளவுக்கு கரெக்டாக நான் வாட்டர் போடுவேன். ஸோ இன்டோர் பிளான்ஸ் மெயின்டைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா அது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் இல்லை. கரெக்டான அளவுக்கு வாட்டர் போடணும். அதுக்கப்புறம் அப்பப்போ கொஞ்சம் கோகோ பீட் போடணும். இது 2 விஷயம் பண்ணாலே பிளான்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக வரும். ஹோம் சென்டரில் ஒரு ஆஃபரில் நாங்கள் ஒரு டைனிங் டேபிள் செட் வாங்கியிருந்தோம். அது டெலிவரிக்கு வந்தது. அந்த கார்பெண்டர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். இந்த டைனிங் டேபிள் செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பெஞ்சும் இன்னொரு பக்கம் 2 சேர்ஸும். இப்போல்லாம் அதுதானே லேட்டஸ்ட் ட்ரெண்ட். அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் டேபிள் மட்டும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அது ஃபிக்ஸ்டு கிரானைட் டேபிள். அது எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அவங்க கொடுத்த அந்த செட்டோட வந்த டேபிளை அப்படியே அந்த பேக்கிங்லேயே வச்சுட்டு ஒரு இடத்துல வச்சுட்டோம். ஸோ ஃப்யூச்சரில் எதுக்காவது யூஸ் ஆகும்னு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு மட்டன் சுக்கா ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு 1 kg மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தார். அது நல்லா மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை குக்கரில் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் மட்டும் போட்டு ஓப்பன்லேயே வேக வச்சேன். அதுலேருந்து தண்ணி குபு குபுன்னு வர அளவுக்கு நம்ம வேக வச்சிடணும். அப்புறம் இந்த தண்ணியை நம்ம ட்ரெயின் பண்ணிட்டா எக்ஸஸ் கொழுப்பெல்லாம் போயிடும். அப்படி பண்ணிவிட்டு குக்கரில் திருப்பியும் அந்த மட்டனை போட்டு கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுட்டு சிம்மில் அது பாட்டுக்கு வேகட்டும்னு சொல்லிவிட்டு நான் வேறு மசாலாலாம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க. ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் டேஸ்ட் மட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ ரெசிபி என்னன்னு பார்க்கலாமா? ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி நல்லா பெரிய சைஸில் கட் பண்ணிக்கிட்டேன். புதினா ஒரு கையளவு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சில்லிஸ் ஒரு 8 சில்லிஸ் எடுத்துக்கிட்டேன். அதோட சில்லி பவுடர் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் சீரகம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. அப்புறம் அதோட ஸ்பைசஸ் சோன்ஃப், ஏலக்காய், பட்டை, லவங்கம். இதை மிக்சியில் கொரப்பாக அடிச்சுட்டு அந்த குக்கரில் மட்டன் வெந்துட்டு இருக்கு பாருங்கள். அதோடு இந்த அரைச்ச பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு மிக்சியை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியும் ஊற்றிடலாம். எக்ஸ்ட்ராவாக ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா மட்டன்லேருந்தே நமக்கு தண்ணி வரும். அப்புறம் அந்த தண்ணியை நம்ம கண்டென்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் வேக வைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் வச்சுட்டேன். 3 ப்ரெஷர் ஹைலையும் 2 ப்ரெஷர் சிம்லேயும் வச்சிங்கன்னா சூப்பராக மட்டன் மட்டும் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். நல்ல குவாலிட்டி மட்டனாக இருந்தால் நல்லா டெண்டராக இருந்தால் சூப்பராக நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடும். வாயில் போட்ட உடனே அப்படி கரையும். அப்படியே அது கரையும் பாருங்கள். எவ்வளோ நல்லா ஒரு 10 மினிட்ஸில் சூப்பரான புதினா மட்டன் சுக்கா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் எல்லோரும் டேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் நல்லா ஒரு ஹாட்டாக ஒரு டீ குடிச்சிட்டு சரி டெரஸ்க்கு போய் பிளான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, செடிங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஆல்மோஸ்ட் டெய்லியே போவேன் டெரஸ்க்கு. மார்னிங் ஒன்ஸ் அண்ட் ஈவினிங் ஒன்ஸ். ஏன்னா வாட்டர் ஊற்றணும்ல, அதுக்காக போவேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்காக ரொம்ப பிஸியாக இருந்ததுனால இந்த ட்ரை லீவ்ஸ் எல்லாம் காஞ்சி இலையெல்லாம் பிச்சு போடுறது அதெல்லாம் நான் பண்ணாமல் விட்டுருந்தேன். சரி இன்றைக்கி டைம் கிடச்சிதுன்னு சொல்லிவிட்டு அந்த காஞ்சி இலையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேண்டாத வீட்ஸ் எல்லாமுமே ரொம்ப வளர்ந்துருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த வீட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி சோக் பண்ணி வச்சுட்டோன்னா, மண்ணை சோக் பண்ணி வச்சுட்டோன்னா இந்த வீட்ஸ் ரிமூவ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அதெல்லாம் ஒரு பாட் பார்த்து எந்தெந்த பாட்டில் வீட்ஸ் நிறையா இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கீழே போட்டுட்டேன்.
மேலே வந்தப்போ ஒரு 5 o'clock இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 6 o'clock. அதுக்குள்ளே எப்படி இருட்டிடுச்சு பாருங்கள். லைட் ஆன் பண்ணிட்டு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த அவரை செடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே பரவி வளரும்ல, அந்த மாதிரி எல்லாம் வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் கொடுத்து நல்லா ஃபுல்லாக கட்டி விட்டுட்டேன். 3-4 அவரை செடி இருக்குங்க நம்ம டெரஸ் கார்டனில். அந்த அவரை சீசனில் அவ்வளோ அவரை வந்துட்டு இருந்துச்சு. நான் அதெல்லாம் அது நம்ம வீட்டிலே வரப்போ அது ஒரு மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஒரு அந்த அரோமாவே ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பிச்சு பிச்சு நான் எவ்வளோ நாள் இந்த சுண்டல் பண்ணியிருப்பேன். எனக்கு சுண்டல்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ கர்நாடகாலேயே அந்த அவரை சீசன் வந்துச்சுன்னா எல்லார் வீட்லேயும் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே அந்த அவரையை வச்சு ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணுவாங்க. உப்புமாவுக்கு கூட அந்த டெண்டராக இருக்கிற அவரையெல்லாம் எடுத்து உப்புமா கூட போடுவாங்க. ஸோ அந்த சப்போர்ட் கொடுத்து அதையெல்லாம் நீட்டாக கட்டி விட்டுட்டு அந்த வேலையும் அன்றைக்கி பண்ணி முடித்தேன். அவரை சீசன் ஒரு எண்டுக்கு வந்திருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ அவரை விட்டுருந்தது. இதெல்லாம் பிடுங்கிட்டு போய் உரிச்சிட்டு சாம்பாருக்கு போட்டிருந்தா அந்த அவரை பிடுங்கின உடனே அந்த கையை ஸ்மெல் பண்ணி பாருங்கள், அப்படி ஒரு கமன்னு வாசனை வரும். அது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வெத்தலை செடி மட்டும் எவ்வளோ போட்டாலும் இங்கே நல்லாவே வரமாட்டேங்குது. அதே எங்கள் அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரே ஒரு வெத்தலை செடி தான் போட்டிருக்காங்க. நல்ல பெரிய இலையாக வந்திருக்கு. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த செடி தான். பட் இந்த கிளைமேட்டுக்கும் என்னன்னு எனக்கு தெரியல, நிறைய இலை வருது, ஆனால் சின்ன சின்ன சைஸில் இருக்குது, பெருசாகவே இல்லை. சரி, அதுக்கும் ஒரு சப்போர்ட் போட்டு அது மேலே அப்படியே சுற்றி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ குப்பை. கார்டன் சின்ன கார்டனாக இருந்தாலும் இந்த வீட்ஸு அந்த காஞ்சி இலை மட்டும் நிறைய ட்ராப் ஆகுதுங்க எவ்ரிடே. அதெல்லாம் பெருக்கி அதெல்லாம் எடுத்துட்டேன். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை ஃபுல் கார்டன் ஒரு தடவை எல்லாம் பெருக்கி எடுத்தேன். அதுக்கப்புறமும் இவ்வளோ குப்பை சேர்ந்துச்சு. இந்த டெரஸ் கார்டன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து டயர்டாக இருந்துச்சு. எப்படியும் மத்தியானம் பண்ண மட்டன் குழம்பு இருந்துச்சா, அதோட தோசை போட்டு கொடுத்துட்டேன். டின்னர் ஒர்க்கெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு. சரி, செல்ஃப் கேர் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு சங்குப்பூன்னு ஒரு பிராண்ட், எங்கள் ஃப்ரெண்டோட பிராண்ட் தான், சும்மா ட்ரையலுக்காக கொடுத்துருந்தாங்க எல்லாம் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா விமென்ஸ் ஹெர்பல் பாத் பவுடர், அப்புறம் மென்னுக்கு தனியாக ஹெர்பல் பாத் பவுடர், அப்புறம் நிறைய ஃபேஸ் பேக்ஸ், நீம் அண்ட் துளசி டீடாக்ஸ் பவுடர், கொக்கோ ரீஜுவினேட்டிங் மாஸ்க், ரோஸ் பிரைட்டனிங் பேக், காஃபி டீடான் பேக், இதெல்லாம் அந்த பேக்கேஜில் இருந்தது. அதோட 2 உடன் ஸ்பூன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பேக்கேஜிங்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு திக் கார்ட்போர்ட் பாக்ஸில் இந்த பேக்ஸ் எல்லாம் வச்சு, அதோட அந்த ஹெர்பல் பவுடர்ஸும் வச்சு 2 ஸ்பூனும் வச்சு கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக அப்பீலிங்காக இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி ஸ்கின் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தா உடனே ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். சரி, ஃபேஸை மிசலார் வாட்டர் போட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டேன். இது நான் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே பண்ணுறது தான். நைட்டில் வந்து மிசலார் வாட்டர் போட்டு ஃபேஸை க்ளீன் பண்ணிப்பேன். மார்னிங் சன்ஸ்க்ரீனெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டா நம்ம ஃபேஸ்க்கு நல்லது. நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சன்ஸ்க்ரீனெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். நான் செட்டாஃபில் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை போட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு நான் யூஸ்வலாக டவல் ட்ரை பண்ண மாட்டேன், ஏர் ட்ரை பண்ணுறதுக்கு விட்டுடுவேன். இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்ப மட்டும் 1 minute நல்லா மசாஜ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த ரோஸ் பிரைட்னிங் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஃபேஸில் அதை அப்ளை நல்லா தண்ணியில் ஒரு 2 ஸ்பூன் பவுடரை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் போட்டு ஒரு 15 minutes அப்படியே விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஃபேஸ் பிரைட் ஆச்சா இல்லையான்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல, பட் நல்ல ஸ்கின் சாஃப்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நைட் டைம் ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். விட்டமின் சி சீரம்ஸ் கெமிஸ்ட் ப்ளே பிராண்டோடது எடுத்து ஜஸ்ட் ஒரு 2 pumps எடுத்து ஃபேஸில் அப்படியே டேப் பண்ணிப்பேன். லிப்ஸ்க்கு வந்து ஹிமாலயா லிப் கேர் இந்த டியூப் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 40 rupees.
எந்த மெடிக்கல் ஸ்டோர்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் நான் டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் யூஸ் பண்ணுறது. எவ்வளவோ கொஞ்சம் காஸ்ட்லி லிப் பாம்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அது கொடுக்காத எஃபெக்ட் எல்லாம் இந்த 40 ருபீஸ் லிப் பாம் கொடுக்குது. நான் கண்டிப்பாக அதை சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஸ்டெப்பாக மாய்ஸ்சரைசர். நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் செட்டாஃபில் தான். கையில் ஒரு 2 பம்ப்ஸ் எடுத்துகிட்டு கையிலேயே வார்ம் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிடுவேன். நீங்கள் மார்னிங் ஸ்கின் கேர் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஒரு சன்ஸ்க்ரீன் மட்டும் கூட போட்டுக்கலாம். பட் ஈவினிங் இந்த மாய்ஸ்சரைசர் சீரம் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நைட் வந்து பீஸ்ஃபுல்லாக ஸ்லீப் பண்ணுறப்ப இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நம்ம ஃபேஸில் ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு நம்ம தூங்கினோன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஃபேஸ் சப்பலாகவும் ஹைட்ரேட்டடாகவும் இருக்கும். இது வந்து ரொம்ப நாளுக்கு நமக்கு ரிங்கிள்ஸ் போஸ்ட்போன் பண்ணும், ஸ்கின்னுக்கு டைட்டாக வச்சுக்கும், சேக் ஆகாது. அதே மாதிரி க்ளோவும் கொடுக்கும். இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்கள் எந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறீங்களோ அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அது கண்டிப்பாக லாங் டேர்மில் நமக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எனக்கு இந்த டே இப்படி தான் போச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய திங்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு என் சேனல் சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Meet you soon with another interesting video. Take care. Bye.